ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும், பொலிட்டிக்கல் வீடியோஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணால் தான் டிவிகே ஃபேன்ஸ் கோயில் பாலிட்டிக்ஸ் வந்து இப்போ அடிப்படை அரசியல் வந்து எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிறது வந்து எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறத இப்போது டிவிகே ஆட்சியில் தான் நம்மளால் பார்க்க முடியுது, தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அதுக்கான ஃபஸ்ட் எக்ஸாம்பிளாக பிஎஃப் அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் ஜென்ரலாக வரது அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பிஎஃப் அப்படின்னா பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது தான் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற அந்த ஒரு விஷயங்கள், அந்த ஒரு வேர்ட் அப்படின்னு சொல்லும்போது, அது என்னப்பா பார்ட்டி ஃபண்ட், அது என்னப்பா கட்சி நிதி அப்படின்னு ஜனங்க ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதுக்குள்ளே என்ன இருக்கா அப்படின்னா என்ன, அது வந்து எல்லா ஆட்சியிலையும் நடந்திருக்கா, இல்லை இந்த ஆட்சியில் தான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு அலசி ஆராயிற அளவுக்கு அரசியல் பார்வை வந்து அடிப்படை அந்த அரசியல் பார்வை வந்து எல்லார்கிட்டையும் ரீச் ஆகணுன்றது உரிமையாக இருந்தாலுமே அதுக்குள்ளே யாருமே இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டலை இத்தனை வருஷமா. ஆனால் இப்போ டிவிக்கு ஆட்சியில் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. கிட்ஸும் அரசியல் பார்க்குறாங்க, சட்டசபை சீரியல் பார்த்துட்டு இருங்க ஜனங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இங்கே யூஎஸில் வந்து வேர்ல்டு கப் அந்த யூஎஸில் வந்து ஃபீஃபா அது நடக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐபிஎல் நடக்குது. அப்புறம் படங்கள் புதுசாக வருதா வரலையா அப்படிங்கிற ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் போகாமல் நாங்கள் அரசியல் பார்க்கணும், அரசியல் கற்றுக்கணும். எங்கள் தளபதி அங்கே என்ன பேசுகிறாரு, டெய்லி தமிழக அரசியலில் அவர் என்ன மாதிரி விஷயங்களை மாற்றங்களை கொண்டு வராரு, இல்லை தமிழக அரசியலில் என்ன நடக்குது அப்படின்னு ஜனங்க சட்டசபையை பார்க்க ஆரம்பித்தது, இல்லை தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச அந்த ஆர்வத்தை யங்ஸ்டர்ஸ் கிட்டேயோ ஃபீமேல்ஸ் கிட்டேயோ வந்து கொண்டு வந்தது டிவிகே ஆட்சி அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது அவர் வந்து சட்டசபையில் எடுத்து வச்ச அந்த வார்த்தை வந்து ஆக்சுவலாக சொன்னது வந்து அவரோட ரைட் ஹேண்டா, அதாவது அவரோட ரைட் ஹேண்டில் உட்காந்துருந்த விக்னேஷ் அவர்கள், டிவிகே அமைச்சர் அவர்கள் தான் அதை வந்து சொன்னாங்க. ஏன்னா பின்னாடி அது நீங்கள் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும், விஜய் சார் வந்து பின்னாடி திரும்பி அது என்னது பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னும் போது ஸோ அந்த வேர்டை எடுத்து கொடுத்தது இல்லை, அது அவர் அந்த டிபார்ட்மெண்ட் விக்னேஷ் அவர் வந்து அந்த டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து தான் அந்த பார்ட்டி ஃபண்ட் வேர்டே அவர் ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பித்தது தான் விஜய் சார் வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லும் போது இதை லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்படின்னும் போது அந்த வேர்டு எவ்வளோ பரபரப்பாக பேசப்படுது, அதை பற்றின விஷயங்கள் எவ்வளோ பரபரப்பாக சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணப்படுது, அப்படி அது உள்ளே போகும்போது எவ்வளோ லூப் ஹோல்ஸ், எவ்வளோ இன்டர் கனெக்டடாக ஒன்னோட ஒன்று வந்து அது வந்து ஒரு கண்டினியூஷனாக போயிட்டே இருக்க ஒரு செயின் மாதிரி அந்த கரப்ஷன் அப்படிங்கிறது ஜனங்களுக்கு தெரிய வருதுன்னா இதுக்கெல்லாம் முதல் காரணம் டிவிகே ஆட்சி தான். ஸோ இது வந்து காலங்காலமாக நடக்கிற விஷயம் தான். பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதிங்கிறது காலங்காலமாக நடக்கிறது. பட் ஆனால் அது ஜனங்களுக்கு தெரிய வச்சது, ஜனங்களுக்கான அந்த ஒரு அவேர்னஸை கொண்டு வந்தது. இல்லை இனிமே பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்காது, முக்கியமான ஒரு பேசிக் டிபார்ட்மெண்ட்ஸை ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையோ இல்லைனா வந்து ஒரு ஸ்கூல் சர்டிஃபிகேட் NOCன்னு சொல்லக்கூடிய நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுலையோ, அதுக்கப்புறம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரவங்க ஒரு குட்டியாக ஒரு இடம் வாங்கி போடணும், ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி போடணும்னா அதுக்கான அப்ரூவலுக்கு வந்துட்டு அலையும் போது அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து அதுக்கு வந்து இழுத்தடிக்கிற விஷயங்கள் அதெல்லாம் இனிமேல் நடக்காது. கரெக்டாக உங்களுக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் அந்த ஒரு விஷயங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் கிளியராக இருந்தால் உங்களுக்கு உடனே அப்ரூவல் கிடச்சிரும். ஸோ அலைய வேண்டியதோ இல்லைனா நீங்கள் வந்து பணம் கொடுக்க வேண்டியதோ இல்லை, வெறும்னே அந்த டாக்குமெண்ட் கிளியராக இருந்தால் போகிறோம் அப்படின்ற மாதிரி ராஜ்மோகன் அவர்கள் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்ததாகட்டும், அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லும்போது எல்லா இடத்துலையும் கரப்ஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுன்றது நம்மளால் பார்க்க முடியுதுன்னா இதெல்லாம் ஜனங்களுக்கான ஒரு புதிய மாற்றமாக இல்லை. இது வந்து புதுசு கவர்மெண்ட் பண்ணுற விஷயங்களாக இருந்தாலும் ஆனால் புது விதமான மாற்றங்களாக இருக்குது. ஜனங்க இது வரைக்கும் பார்க்காததாக இருக்குது, இப்படி ஒன்று கேள்விப்படாததாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஸ்கூல் சைட்லேருந்து சொல்லக்கூடிய நந்தகுமார் அவர்களோ நம்ம பார்த்துருக்கோம்ல, அந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேருந்து அந்த மாநில துறையை சேர்ந்து அவர் சொன்னதாகட்டும். ஸோ நாங்கள் வந்து எவ்வளோ வந்து இந்த 5 வருஷமாக திமுக ஆட்சியில் வந்து ஸ்கூலே நடத்த முடியாமல் கஷ்டப்பட்டோம். இப்போ வந்து டக்குன்னு டிவிகே வந்து இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ராலாம் எதுவும் கொடுக்க தேவையில்ல, லஞ்சம்லாம் கொடுக்க தேவையில்ல, உங்களுக்கான அப்ரூவல் கரெக்டாக தான் நாங்கள் ஸ்கூல் வந்து அந்த அப்ரூவல் ஈஸியாக கொடுத்துறோம். ராஜ்மோகன் அவர்கள் வந்து ஒரே நாளில் அவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் அவ்வளோ ஸ்கூல் அப்ரூவல் கொடுத்ததெல்லாம் வந்து எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கோம், இப்படி வந்து இதுக்காக நம்ம 5 வருஷமா அலைஞ்சோமே இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கும் இந்த ஒரு ஸ்கூல் நடத்துறதுக்கும் விஷயங்களுக்கு. ஏன்னா பில்டிங் போட்டு உட்காந்து வாங்கியிருக்காங்க. அன்பில் மகேஸ்வர் அவர்கள்லாம் பில்டிங் போட்டு உட்காந்து அந்த இது லஞ்ச பணம் வாங்கியிருக்காங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது புட்டு இப்போ வந்து ஆஃபீஸஸ் வெளில வைக்கும்போது இது வந்து CBSE ஸ்கூல்ஸ் நடத்துறது அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து விஷயங்கள் அப்ரூவல் வாங்கி நடத்தினாலுமே அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு கைடன்ஸாக இங்கேருந்து அங்கே கொண்டு போய் அந்த டாக்குமெண்ட்டை அவங்க வந்து அப்ரூவல் வாங்கி இவங்க கொண்டு வந்து
கொடுக்கணுன்றது தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வேலை. பட் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து லீகலாக எல்லாம் கரெக்டாக இருந்தால் கொடுங்கன்னு அங்கே அவங்க சொல்லிட்டாலுமே இங்கே இல்லை, நீங்கள் வந்து இதை கொடுத்தா தான் எங்களால் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும், இவ்வளோ காசு கொடுத்தா தான் அந்த என்ஓசி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும், அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்னு இழுத்தடிச்சதெல்லாம் வந்து அவங்க ஓப்பனாக இப்போ சொல்கிறாங்க. அந்த எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்கிறவங்க ஆஃபீஸர்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் வந்து இப்போ மக்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் மின்சாரத்துறை, அதில் நடந்த விஷயங்கள் ஆகட்டும், சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் எடுத்து வச்ச விஷயங்கள், டிரான்ஸ்ஃபார்மர் விஷயங்கள், அந்த கோல்னு சொல்லக்கூடிய அந்த கறி, அந்த மின்சாரம் தயாரிக்கிறதுக்கான அந்த மெட்டீரியல்ஸில் நடந்த ஊழலாகட்டும், அப்புறம் ரோடே போடாத ரோடுக்கு கணக்கு காமிச்சதாகட்டும், அப்படின்னும் போது என்னப்பா பண்ணி வச்சுருக்கீங்க? என்னது கை வைக்கிற இடம்லாம் லஞ்சமா? ஜனங்களுக்கு வந்து பேசிக்காக கொடுக்க வேண்டிய விஷயத்தில் எஜுகேஷன், கல்வி, அப்புறம் வந்து கரண்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்புறம் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய